அப்புறம் இது வந்து ஸ்கூட்டர் அண்டு பைக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. கார்பரேட்டர் பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டாரு. அப்படியே ஸ்லோவாக போகிறார். எத்தனை ஃபியூல் சேவர் ஹைவேல ஓப்பன் பண்ணுறேன் ஒன்று. ஓகே, பெட்ரோல் வந்து மைலேஜ் ஒர்த்தாக தர்றதுனால இந்த பெட்ரோல் இதுலேயே ஊற்றிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலில் வந்து அந்த ட்ராப்ஸ் போட்டாச்சுன்னா மைலேஜ் ஜாஸ்தி வரும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 2 சின்ன பாட்டில் அமைச்சிருக்காங்க, 5 ml பாட்டில் நினைக்கிறேன். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு வந்து பிளாட்டினா வண்டியில் ஒரு 250 ml 250 ml பெட்ரோல் ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி தான் என்னோடய ரூம்லேருந்து கஷ்டப்பட்டு மேலே இருக்கு, அங்கே அவ்வளோ டப்பா இருக்குது பாருங்கள், எல்லா டப்பாவும் தேடி எடுத்து ஒரு வழியாக இந்த டெஸ்டிங் கேன் எடுத்துட்டேன். என்ன பண்ணுவோம், நாளைக்கு வந்து அது ஆக்சுவலாக என்னென்னா 1 லிட்டர் பெட்ரோலில் வந்து ஒரு ட்ராப் போடணுமா. ஓகேவா, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு ட்ராப்பு. அப் டு வந்து கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப் டு வந்து ஒரு 30% வரைக்கும் ஃபியூல் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுமா. நாளைக்கு வந்து இதில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது ப்ராடக்ட் வந்து நல்லா வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி இப்போ அன்பாக்சிங் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன், என்ன பிராண்டுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகேவா, இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஓகேவா, இதில் வந்து உள்ளே வந்து 2 டப்பா இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, 2 டப்பா இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இதை போயிட்டு வந்துட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4:40 கிட்ட ஆயிடுச்சு, 4:30 கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு வந்து 6 o'clock நான் வந்து இப்போது கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்குது, அம்மாவை கூப்பிட்டு போனோம். அதனால் வந்து இன்றைக்கி மைலேஜ் டெஸ்ட் நம்மளால் பண்ண முடியாது. நாளைக்கு வந்து பிளாட்டினாவில் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது நார்மல் பெட்ரோல் ஒரு 250 ml எவ்வளோ மைலேஜ் தருது, அவுட்டர் ரிங் ரோடு போய்ட்டு போகிறேன். நார்மல் பெட்ரோல் 250 ml எவ்வளோ மைலேஜ் தருது, அதே மாதிரி வந்து 1 லிட்டர் பெட்ரோலில் இதை 1 ட்ராப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 250 ml எடுத்துகிட்டு ரெண்டுமே நம்ம டெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ மைலேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் 250 mlக்கு. ஓகேவா, இப்போ இதை அது வந்து அன்பாக்சிங் பண்ண போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் நான் சொன்ன அந்த எட்டர்னோ ஃபியூல் சேவரு. இது வந்து பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. இதில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சேவ் மணி ரெடியூஸ் பொல்யூஷன் சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஸ்கூட்டர் அண்டு பைக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம வந்து டீசல் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ண முடியாது, இது ஒன்லி ஃபார் பெட்ரோல் வெஹிக்கிள். அதே மாதிரி நீங்கள் காருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கும் ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு இப்போ வந்திருக்கிறது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாம்பிள் பாட்டில் தான் வந்திருக்கு, நாட் ஃபார் சேல் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதில் இந்த பாட்டிலில் வந்து ஃப்ரீ சாம்பிள் பாட்டிலில் வந்து எப்போவுமே வந்து 20 drops தான் போட்டு வந்திருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 20 liters போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாட்டிலை வந்து நம்ம வந்து பைக்கில் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா, நான் நாளைக்கு வந்து டெஸ்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே இதை கண்டினியூஷனில் உங்களுக்கு போடுறேன். நாளைக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து இவங்க சைட்டில் இது பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஒன்று வச்சுருக்காங்க, தட்ஸ் ஆப்னு சொல்லி ஒன்று. அந்த ஆப்போட டீட்டெயில்ஸும் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து டெஸ்டிங் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மைலேஜ் டெஸ்ட்டுக்காக கிளம்பியாச்சு. அந்த எத்தனால் ஃபியூல் சேவர் இருக்குல்ல, அதை தான் இப்போ போயிட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணிட்டு கம்பெனி சைட்லேருந்து 30% மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக எவ்வளோ வருதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலும் எடுத்து வச்சுட்டேன், டெஸ்டிங் கேனும் வச்சாச்சு உள்ள. ஸோ ஃபியூல் சேவரும் எடுத்துட்டேன். நம்ம வந்து அங்கே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபியூல் சேவர். ஓகேவா, இன்னும் சீல் ஓப்பன் பண்ணல நான், அங்கே போயிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, வானகரம் டோல் பிளாஸா வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், பெட்ரோல் டேப்பை வந்து ஆஃபில் வச்சுட்டு நம்ம கார்பரேட்டர் பெட்ரோலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுவோம். கார்பரேட்டர் பெட்ரோல் ட்ரைன் பண்ண அப்புறம் தான் நம்மளுக்கு டெஸ்டிங் கரெக்டாக இருக்கும். ஓகே, கார்பரேட்டர் பெட்ரோல் ஆஃப். ஸோ கேனில் வந்து 300 ml கவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா 250 போட்டுக்கலாம். 250 ml நார்மல் பெட்ரோல் போட்டு அதில் ஒரு வாட்டி மைலேஜ் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த எத்தனோ ஃபியூல் சேவர் இருக்குல்ல, அந்த இதில் வந்து 1 லிட்டர் கேன் இருக்குது, அந்த 1 லிட்டரில் ஒரு ட்ராப் போட்டு அதுலேருந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 250 ml கேனில் ஊற்றி மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டாரு. இப்போ வந்து டியூப்பை ரிமூவ் பண்ணிட்டு, ஆக்சுவலாக முன்ன வந்து நான் எப்போவுமே வந்து அந்த கார்பரேட்டரில் கனெக்ட் ஆகிருக்கோம்ல, அந்த டியூப் தான் ரிமூவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் லாஸ்ட்டு மைலேஜ் டெஸ்ட்லாம் நான் பண்ண சொல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இருக்குது பாருங்கள் கம்பி, இதில் இருக்கா பார்த்தீங்களா, லேத்தில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தேன்.
ஸோ இது வந்து என்னன்னா இங்கே பெட்ரோல் டியூப் இங்கே சில இதெல்லாம் கார்பரேட்டர் டியூப் விடணும்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே கொடுத்துருப்பாங்க நோஸ் பிளேட் வச்சு கஷ்டப்பட்டு பிடுங்கணும், அப்புறம் மாட்டணும். அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா இந்த பெட்ரோல் டேங்க் கிட்ட இந்த டியூப்பை பிடிங்கி இதை இப்படி சொறி விட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதான், எப்படி சிம்பிளாக முடிஞ்சிச்சா. இப்போ பெட்ரோலை பிடிக்கலாமா, இது வேற அந்த சைடு ஓடுமா பெட்ரோலு, ஜம்ப் ஆகி ஓடாதடா கரெக்டாக இதிலே உள்ளுடா. ஓகே, நல்ல பையன் அழகாக உள்ளுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 250 ml பிடிச்சாச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஜாஸ்தி வந்தது, அதனால் கொஞ்சம் பெட்ரோல் இங்கே கீழே ஊற்றிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம இதில் டேங்கில் ஊற்றணும்னு நினச்சோன்னா பெரிய போராட்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 5 ml 10 ml அப்படி லைட்டாக கீழே சாச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், ஹேண்டில் பார் லெஃப்ட்டு திரும்பினா இடிக்கல வயரு பக்காவாக இருக்கா. ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணி விட்டுடலாம். ஆன் பண்ணி விட்டுட்டு எவ்வளோ மைலேஜ் தராருன்னு பார்த்துடலாமே. ரைட், ஆன். ஓடுறான் பாருங்க உள்ள, எல்லாம் வேகமாக போகிறான். ஓடுற எல்லாம் ஃபுல்லாக போங்கடா உள்ளே போய் செட்டில் ஆகுங்க எல்லாம். கார்பரேட்டர் பெட்ரோல் மட்டும் எவ்வளோன்னு பார்க்கலாமா, கார்பரேட்டர் இந்த ஓஸ் பெட்ரோல் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ இங்கே பாருங்களேன், 50 ml இறங்கிச்சிங்க உள்ள, கார்பரேட்டருக்கும் ப்ளஸ் இந்த ஓஸ் இவ்வளோ லென்த் வருது இல்லை, இதெல்லாம் சேர்த்து ஒரு 40 ml 45 ml பெட்ரோல் இறங்கியிருக்கு. இப்போ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா 25.2 இருக்குது. ஓகேவா, 25.2 எவ்வளோ ஓடுதுன்னு பார்க்கலாம். ரைட், போகலாம். நிறைய பேர் வந்து மைலேஜ் டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேங்கை எம்டி பண்ணி அதில் பண்ணுவாங்க. நானே ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு வண்டிக்கு தான் அப்படி பண்ணேன். ஆக்சுவலாக அப்படி பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்கை வந்து காலி பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுதுங்க. அந்த எஃப்ஜி வண்டியில் வந்து எஃப்ஜி 150 இருக்குல்ல, அந்த வண்டியில் அப்படி தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன், நம்ம வந்து EFI மாடல் வண்டி எடுத்தோன்னா டேரெக்டாக டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 50-100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணி மைலேஜ் கால்குலேட் பண்ணுவேன். கார்பரேட்டர் பெட்ரோல் வண்டினா பிரச்சனை இல்லைங்க, அழகாக ஒரு 100 ml 200 ml இந்த மாதிரி 250 ml ஊற்றிட்டு அழகாக ஈஸியாக டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 10 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இன்னும் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அந்த பெருங்குளத்தூர் சிக்னல் கிட்டே வந்துட்டாங்க. இன்னும் கேனில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம இங்கே யூ-டர்ன் பண்ணிடலாம். யூ-டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரிட்டர்ன்லேயே போகலாம். இது வந்து இப்போ கேன் காலியாக போகுது, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இன்னும் போகுதுன்ட்டு. இப்போமே வந்து 16 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆக போகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 18-19 கிலோமீட்டரில் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க டியூப்பில். இங்கே பாருங்கள், டியூப்பில் இறங்க ஆரம்பிக்கிறார் பாருங்கள், வந்துட்டார், அந்த இடத்துல இருக்கார். ஐயோ வராதிங்கப்பா, நான் டியூப் வேறு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே ஸ்லோவாக போகிறார். இப்போ தான் அடைக்க ஆரம்பிக்கிறார். கமான் லெட்ஸ் கோ. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்துட்ட பார் 19.2. ஐயோ, இந்த வண்டியை நான் லெஃப்ட்டில் தான் ஓவர்டேக் பண்ணணுமா? அவர் இந்த ட்ராக்கில் பாதி அந்த ட்ராக்கில் பாதி போகிறாரு. ஏதாவது ஒரு ட்ராக்கில் போனால் ஈஸியாக இருக்கும். 2 ட்ராக்லேயும் 50-50 ரேஷியோவில் போயின்னு இருக்கார் அவர். போயிடுச்சிங்க, 20.5 முடிஞ்சிடுச்சு. 21 கிலோமீட்டர்ஸா? ஐயோ, வேற லெவலில் மைலேஜ் தருது. வண்டி ஆஃப் ஆகிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுதாங்க 21 கிலோமீட்டர்ஸுங்க மைலேஜ். வேற லெவலில் சரியான மைலேஜ். ஓகே, இங்கே நிப்பாட்டிடலாம். நம்ம எவ்வளோவில் எடுத்தோம்? 25.2ல் எடுத்தோமா? இங்கே பாருங்கள் 46.2. ஸோ 21 கிலோமீட்டர்ஸு 21 கிலோமீட்டர்ஸ் இன்ட்டு 4 போட்டோன்னா 84 கிலோமீட்டருங்க மைலேஜ். இன்னும் காற்று செயின் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி எல்லாம் பக்காவாக வச்சோன்னா ஈஸியாக 95+. அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நம்ம வந்து அந்த 1 லிட்டரில் வந்து மிக்சிங்கை போடுவோம். ஆஃப். ரைட், எட்ரா ஓப்பனிங் செரமனி இன் ஹைவே. எத்தனை ஃபியூல் சேவர் ஹைவேல ஓப்பன் பண்ணுறேன் ஒன்று. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன ட்ராப்ஸ் எல்லாம் வெளியெல்லாம் இருக்குது, என்ன ஒரு மாதிரி டால்டா மாதிரி இருக்குது, கம்மு மாதிரி இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஸ்மெல் எதாவது வருதா? ஸ்மெல்லாம் எதுவும் வரல, நார்மலாக ஆயில் மாதிரி தான் இருக்குது. சரி நில்லுங்க, நம்ம வந்து 1 லிட்டர் கேனில் ஒரு ட்ராப்பை போடுவோம். இதில் கரெக்டாக 1 லிட்டர் இருக்குது. இதில் ஒரு ட்ராப்பை இப்போ ஊற்றினோன்னா போட்டு மிக்சிங்கை பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுவோம் மறுபடியும் 250 ml.
மூடி காற்றுல எங்கேயா ஓடிடாத, பிச்சு போடுவேன் அப்புறம். ஒரு ட்ராப் என்ன முட்டை தான் வருது. ஒரு ட்ராப் போட்டாச்சு. ரைட், இப்போ என்ன பண்ணுவோம், இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம். ஊற்றலாமா? 250 ml கரெக்டாக இருக்கா? ஓகே, 250 ml. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ எவ்வளோ மைலேஜ் தரான்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், இப்போ ஊற்றியாச்சா. இப்போ வந்து 46.2ல் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரைடை. ஆன் பண்ணுவோம். எல்லாம் ஓடுறா உள்ள போகிறான் பாருங்க. சொயின்னு போகிறான். 250 ml போட்டால் 45 ml இறங்கிடுறான்பா கார்பரேட்டருக்குள்ளே. சரி வாங்க போகலாமா? லட்சுமி ஸ்டார்ட். ஓகே, லெட்ஸ் கோ. எத்தர்னோ ஃபியூல் சேவர், கமான். இப்போ வந்து 21 அதில் ஓடிச்சா. 21ல் வந்து நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு 20% போட்டோம்னா எவ்வளோ ஆச்சு? ஐயம்மா கீர் மாற்றி போடுறேன். 10 கிலோமீட்டருக்கு 20%னா 2 கிலோமீட்டர், 20க்கு 4. ஸோ 21 கிலோமீட்டர் அதில் ஓடிச்சு. இப்போ இதில் வந்து 25 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா ஒர்த். 25க்கு மேலே ஓடணும் கணக்குப்படி, ஓகேவா? 25க்கு மேலே ஓடிச்சுன்னா சக்ஸஸ். அவங்க சொன்ன மாதிரி 30% ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 27 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடணும். 27லாம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ரைடுக்கு ஃபுல்லாக இவர் தான், எத்தனை நாள் தான் ஸ்வைன் டேங்க் ஃபில் பண்ணுவேன். கேடிஎம்மில் அட்வென்ச்சரில் ஃபில் பண்ணிட்டு எத்தனை லிட்டர் பிடிக்குதோ அத்தனை ட்ராப்ஸ் போட்டு போயிட்டே இருக்க போகிறேன். அதுதான் பண்ண போகிறேன், பார்த்துட்டே இருங்க. சரி, இது இன்னும் எவ்வளோ நேரம் ஓட போகிறேன்? இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஓட்டணும். 15 25 30 நிமிஷம் வண்டி ஓட்டணும். இன்னும் 13.5 ஓடி இருக்குது. இன்னொரு 60 to 70 ml பெட்ரோல் கேனில் மட்டுமே இருக்குது. பார்க்கலாம் இன்னொரு 12 கிலோமீட்டர் ஓடுதான்ட்டு. 12 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா ஒர்த்து. அப்படி ஒரு 2 கிலோமீட்டர்னால் அதை நம்ம வந்து மைலேஜ் வந்து கேல்குலேஷன் பண்ணி பார்ப்போம். கேல்குலேஷன் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் டிசைட் பண்ணலாம், ஓகேவா? நான் இதை டெஸ்ட்டை முடிச்சுட்டு நான் வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக கேல்குலேஷன் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த எத்தனை ஃபியூல் சேவரில் வந்து எல்லாமே நேச்சுரல் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அது என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகே? அதே மாதிரி இந்த ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, மற்ற சமாச்சாரங்கள் எல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் நான் சொல்கிறதும் சொல்லாததும் வந்து எப்படின்னா, இது வந்து மைலேஜ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுனா மட்டும்தான், ஓகேவா? மைலேஜ் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரைட், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 20 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பெட்ரோல் வந்து கேனில் காலியாக போகுது. அடுத்தது டியூப் பெட்ரோலும் கார்பரேட் பெட்ரோல் தான். இது எவ்வளோ ஓட போகுதுன்னு தெரில. இன்னும் பெட்ரோல் கொஞ்சோண்டு இருக்குது கேனில், இவ்வளோண்டு இருக்குது. அது வடிஞ்சிச்சுன்னா இப்போது சல்லுன்னு கீழே போக ஆரம்பிச்சிருவார். எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் வந்து நல்லா தான் தருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் 30% தருதான்னு தெரில. கண்டிப்பாக 20% கிடச்சிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்னும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேல்குலேஷன் போடுவோம் வீட்டில் போயிட்டு. இப்போ நார்மல் பெட்ரோலோட 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டேன். இந்த இறங்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள், இந்த இறங்குறான் பாருங்கள், ஸ்வைன்னு போகிறாரு கீழே. அப்போ நான் இதில் வந்து அங்கே போய் தான் யூட்டர்ன் பண்ணுவான் புழல் டோலில். சரி, ஓகே, இதுதான் கிட்ட தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடிட்டார். பெட்ரோல் டியூப் ஃபுல்லாக முடிய போகுது. நம்ம வந்து ஆரம்பித்தது வந்து 46.2ல் ஆரம்பித்தோம். இப்போ 68.2 வந்துடுச்சு. கரெக்டாக 22 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2 கிலோமீட்டர் தான் மேக்ஸு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் காலி ஆகிடும். கண்டிப்பாக வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடிடும். இப்போ வந்து 69.2 வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 70.2 வந்துடுங்க. அப்போ 4 கிலோமீட்டர்னால் எப்படி பார்த்தாலும் 18 to 20% மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்துடலாம் ஃபைனலாக எப்படி நிற்குதுன்னு பார்க்கலாம். கோ கோ கோ. என்ன இங்கே மழை பெஞ்சுதா? இந்த பக்கம் ரோட்டில் தண்ணி இல்லை, இந்த பக்கம் மட்டும் தண்ணி இருக்குது. வாட் இஸ் திஸ்? ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்குங்க இந்த தண்ணி பக்கத்தில் ஓட்ட சொல்ல. போ 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 ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இரு, எங்கேயுமே நிற்காத. இடையில ஆஃப் ஆகிடாதரா, நடு ரோட்டில் வேறு போயிட்டு இருக்கேன். ஆனால் பின்னாடி எந்த வண்டியும் இல்லை, காலியாக இருக்குது பின்னாடி. நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வண்டி தான். ஓகே, வண்டி ஆஃப் ஆகிட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சிட்டார். கரெக்டாக வந்து 70ல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே வரார், 100 மீட்டர் அப்படியே வந்துட்டார் ஆஃப்லே.
ஆனால் பாருங்களேன் எப்படி ஆஃப் ஆகி நம்ம வந்து வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்ல கரெக்டாக அந்த 2ல் வந்து கரெக்டாக நின்றுதுங்க 70.2ல் வந்து நின்றுது. ஆனால் இந்த 2 வந்து நல்லா ராசியான நம்பருங்க. எல்லா மைலேஜும் வந்து இந்த வாட்டி 3 ரீடிங் எடுக்க சொல்ல 3மே வந்து அந்த 0.2ல் தான் நின்றுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் பெட்ரோலில் போட சொல்ல 250 ml 21 ஓடிச்சு. இந்த எத்தனோ ஃபியூல் சேவர் போட சொல்ல வந்து 24 ஓடி இருக்குது கரெக்டாக. ஸோ 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தந்துருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இதோட கேல்குலேஷனை வந்து வீட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த இது போட்டோன்னா நமக்கு எல்லா வண்டிக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்து நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, பாய். பெட்ரோல் வந்து மைலேஜ் ஒர்த்தாக தர்றதுனால இந்த பெட்ரோலை இதிலேயே ஊற்றிடலாம். இந்த வண்டியில் ஏற்கனவே வந்து ஒரு எவ்வளோ பெட்ரோல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 லிட்டர் பெட்ரோல் இருக்கும் வண்டியில். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 4 ட்ராப்ஸ் உள்ளே ஊற்றிடுவோமே. 4-5 லிட்டர் இருக்கும், நம்ம வந்து 4 ட்ராப்ஸே ஊற்றிடுவோம். ஓகேவா, 4 ட்ராப்ஸ் ஊற்றிட்டு நேராக வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். எனக்கு என்னமோ இது பிடிச்சிருக்குங்க. இது மைலேஜ் வந்து எப்படி அதுக்குள்ளே ஒரு 3 கிலோமீட்டர் எப்படி டிஃப்ரென்ஸ் வருது பார்த்தீங்களா 250 mlக்கு. அதனால் நம்ம வந்து தைரியமாக ஊற்றுவேங்க. இனிமேல் அட்வென்ச்சர் வரேன், உனக்கும் ஊற்றுறேன். 4 ட்ராப் 1 2 3 4 4 ட்ராப் ஊற்றியாச்சு. அப்போ வந்து இதில் வந்து பெரிய டப்பா இருந்ததுன்னா நானும் ஒரு பெரிய டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்க போகிறேன். பெரிய டப்பா வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து நேஷனல் ரெக்கார்டு கூட சொல்ல அடிக்கடிக்கு வந்து பெட்ரோல் போட்டுனே இருப்போம். 200 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணினே இருப்போம்ல. அதனால் வந்து அதை வாங்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஓரளவுக்கு மைலேஜ். பெட்ரோல் ஷேக் பண்ணி விடு, வண்டியை வந்திருக்குமா மேலே குலுங்கியிருக்கோம். நம்ம போகலாம். இப்போது நம்ம வண்டி இன்றைக்கி வந்து வாட்டர் வாஷ்லாம் பண்ணி ஷோரூமில் போயிட்டு சர்வீஸ் சென்டரில் போயிட்டு செயின் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக முடிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம வண்டி வந்து இதோட 7ஆம் தேதி 48 ஹவர்ஸ் ரைடுக்கு பறக்க போகிறாரு. பக்காவாக சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு வாட்டர் வாஷ் கடைக்கு தான் போனேன். அங்கே போயிட்டு நல்லா தெளிவாக க்ளீனாக உட்காந்து பக்கத்தில் உட்காந்து வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. வாங்க இப்போ போயிட்டு இந்த கேல்குலேஷன் போடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேல்குலேஷன் இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாட்டினா 100cc தான் நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேவா, பிளாட்டினா 100cc வந்துட்டு நம்மளுக்கு 250 mlக்கு 21 கிலோமீட்டர் வந்தது. ஸோ 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 84 கிலோமீட்டர்ஸு. பெட்ரோல் ப்ரைஸ் ஆவரேஜாக 103 வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ சென்னையில் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபுளாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் டே டு டே திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது. அதை பற்றி நம்ம இப்போ யோசிக்க தேவையில்ல. இந்த பாட்டிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699 ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு 80 ருபீஸ் வந்துடும். ஸோ இது வந்து அமேசானோட ப்ரைஸு. அவங்களோட ஆப்போட ப்ரைஸு எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி ஒரு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 100 ட்ராப்ஸ் இருக்கும் நமக்கு. 100 லிட்டர் பெட்ரோல். இப்போ வந்து எத்தனை ஃபியூல் சேவரை நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 250 mlக்கு வந்து 24 கிலோமீட்டர் தந்தது. அதே மாதிரி 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 96 கிலோமீட்டர். இதில் வந்து நம்ம ஆவரேஜாக வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து நம்ம வந்து 12 கிலோமீட்டர் சேவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 84 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. ஸோ 84 கிலோமீட்டர் ஓடிச்சா, இதில் வந்து 96. ஸோ அரௌண்ட் ஒரு 12 கிலோமீட்டர் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ கேல்குலேஷன் பார்ப்போம். இப்போ 100 லிட்டரோட கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். இப்போ 100 லிட்டரோட நம்ம கேல்குலேஷன் பார்க்க சொல்ல வந்து நார்மல் பெட்ரோல் வந்து 8400 கிலோமீட்டர் அண்ட் ஃபியூல் சேவர் போட்டோம்னா 9600 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 1200 கிலோமீட்டர் சேவ் பண்ணுறோம் ஃபார் 100 லிட்டர்ஸ். இப்போ வந்து ஆவரேஜாக வந்து நம்ம அதை கேல்குலேஷன் பண்ணலாம். 1200 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நமக்கு ஆவரேஜாக நார்மல் பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா 84 கிலோமீட்டர் பர் லிட்டர் தந்ததில்ல. ஸோ இதை வந்து நம்ம 1200 டிவைட் பண்ணோம்னா 14.3 லிட்டர்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். 14.3 லிட்டர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1473 வருது. ஸோ ஒரு பாட்டிலோட ப்ரைஸ் வந்து 780. இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அரௌண்ட் வந்து பிளாட்டினா 100cc வண்டிக்கு வந்து நம்ம வந்து 693 ருபீஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் ஒரு பாட்டிலுக்கு. ஓகேவா, இதுதான் வந்து இந்த பிளாட்டினாவோட மைலேஜ் இது. பட் ஆனால் இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் தருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20% தான் மைலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அதே இது வந்து ஒரு கேல்குலேஷன் வந்து நம்ம வந்து அட்வென்ச்சர் 390க்கு நம்ம போட்டிருக்கோம். அதே கேல்குலேஷன் தான். ஒரு லிட்டருக்கு வந்து ஆவரேஜாக 26 கிலோமீட்டர் தருது. பெட்ரோல் ப்ரைஸு, பாட்டில் இது 100 ml, 100 ட்ராப்ஸு, 100 லிட்டர்ஸு பெட்ரோலு எல்லாமே போட்டு சேம் அந்த பிளாட்டினாக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணணுமோ அதே தான் பண்ணணும். பட் ஆனால் இதில் வந்து ரிசல்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 400 கிலோமீட்டர் சேவ் பண்ணுறோம். ஸோ 15.4 லிட்டர்ஸு அரௌண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1586 ருபீஸ் சேவ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாட்டினாவோட இதில் வந்து நம்ம காசு அதிகமாக சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த பாட்டில் ப்ரைஸை நம்ம லெஸ் பண்ணியாச்சுன்னா 806 ருபீஸ் சேவ் பண்ணுறோம். அது வந்து நம்ம மேலே வந்து இதில் பார்த்தீங்கன்னா 697 ருபீஸ் அரௌண்ட் வந்து ஒரு 110 ரூபா கிட்ட வந்து
அட்வென்ச்சரில் நமக்கு சேவ் ஆகுது. ஓகேவா? அதனால் வந்துட்டு நம்ம தைரியமாக வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் 30% இன்கேஸ் கிடச்சிதுன்னா இது வந்து அப்படியே இது வந்து டபுள் ஆகும் நமக்கு. ஸோ 1600 வரும். நான் டெஸ்ட் பண்ணது வரைக்கும் வந்து நம்மளோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 15 to 20% நம்மளுக்கு ஈஸியாக சேவ் ஆகுது. ஓகே இப்போ இந்த எத்தனோ ஃபியூல் சேவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மோர் தென் 15 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில இதை சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெசில் ஆரமோ ஆயில் போட்டிருக்காங்க, கேஸ்டர் ஆயில், கேம்பர் ஆயில், மின்ட் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து க்ளோவ் ஆயிலு, அதுக்கப்புறம் ஆலோவேரா ஆயில், இந்த மாதிரி நிறையா ஆயில் பேஸ் பண்ணி தான் இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் அந்த இது வந்து நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து அரௌண்ட் வந்து மைலேஜ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 20% அந்த ரேஞ்சில் ஈஸியாக சேவ் ஆகுது. அந்த கால்குலேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்போ அடுத்தது இந்த ஆப்பில் வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி இதோட ஃப்ரீ சாம்பிள் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிற எல்லா ஆஃபர்ஸும் காட்டும். அதே மாதிரி வந்து அந்த ஃப்ரீ சாம்பிள்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தால அது கீழே இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ரெக்டாங்கிள் பட்டன் மாதிரி கொடுத்து நிறையா லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் ஹியர் ஃபார் ஃப்ரீ சாம்பிள்னு இருக்கும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு மை அக்கௌண்ட் போங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த லாகின் இருக்கும்ல, லாகினில் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு 2 போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஷிப்பிங் அட்ரஸ் இருக்கும். ஷிப்பிங் அட்ரஸும் அதுக்கப்புறம் அதை லாகின் பண்ண அப்புறம் ஆட் பண்ணி வச்சுருங்க. ஆட் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சாம்பிள் இருக்குல்ல, இந்த ஃப்ரீ சாம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். கெட் ஃப்ரீ சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் வந்து புக் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாகின் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் ஒர்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்து லாரி, ட்ரக், டீசல் வண்டிக்கும் இருக்குது, பெட்ரோல் காருக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். டீட்டெயிலாக இருக்கும் உள்ளே. உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு என்ன சாய்ஸோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃப்ரீ சாம்பிளில் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா அந்த 4 ஆப்ஷனும் காட்டும். ஸோ பெட்ரோல் கார், டீசல் கார் எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதோட மைலேஜ் டெஸ்ட்டோட எல்லா கேல்குலேஷனும் போட்டேன். பட் ஆனால் நமக்கு வந்து 30% கிடைக்கல. நமக்கு கிடைச்சது வந்து ஒரு 15 to 16% இந்த ரேஞ்சில் தான் கிடச்சிது. நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். 15%ன்றதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த பாட்டில் ரேட்டு எல்லாமே போக நமக்கு வந்து ஒரு 700-800 rupees ப்ராஃபிட் வருது. அதே மாதிரி நீங்கள் பாட்டில் ஆர்டர் பண்ண சொல்ல வந்து ஃப்ரீ சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண சொல்ல வந்துட்டு ஒரு பாட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 80 rupees ஷிப்பிங் சார்ஜ் வருது இல்லை. அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ண சொல்ல வந்து ஒரு 4-5 பாட்டில் ஆர்டர் பண்ணால் கூட ஒரே ஷிப்பிங் சார்ஜ் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணணுன்னா அந்த இதில் வந்து ஒரு பாட்டிலுக்கு நீங்கள் 80 rupees நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு அடுத்தது வந்து நம்மளோட ரைடுக்கான இது எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வாட்டி ரைடில் வந்து ஃபுல்லாக இதை போட்டு தான் ஓட்ட போகிறேன். எனக்கு வந்தது வந்து 2 ஃப்ரீ சாம்பிள் பாட்டில். அந்த ஃப்ரீ சாம்பிள் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலில் வந்து 20 drops தான், 20 liters தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ 2 பாட்டிலில் வந்து ஏற்கனவே ஒரு 5 to 6 drop காலி ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு 35 drops தான் இருக்குது. 35 liters தான் போட முடியும். 35 litersன்றது வந்து நம்ம அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 hourல காலி ஆகிடும். அதனால் வந்து நான் சீக்கிரமாக அதை ஆர்டர் பண்ணி நான் அந்த பெரிய பாட்டில் ஒன்று இருக்குல்ல, அந்த 100 ml அதோட பெரிய பாட்டில் ஒன்று பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ இன்கேஸ் அது வந்து ஆர்டர் பண்ணி நான் உடனே வர வச்சுட்டேன்னா நான் 7th ரைடு கிளம்ப சொல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீ இன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.